கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்காக மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை, 1/2 டம்ளர் தயிர், 1/4 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், 1/2 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரஞ்சு ஜூஸில் உலர் திராட்சை ஊற வச்சுருந்தேன். அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நட்ஸை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் கொஞ்சமாக க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன். பட்டர், ஐசிங், சுகர்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கேக்கை 2ஆக கட் பண்ணி க்ரீமை அப்ளை பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.